என்னோட ஒரு வயசு பையன் விக்ரம் நம்பவே முடியாத மாதிரி இன்னைக்கு ஒரு வெயிட் லிஃப்டிங் ரெக்கார்ட் பண்ணான். எப்பவும் போல காலைல சீக்கிரம் ஜிம்முக்கு போய் என்னடா ஜிம்மே எம்டியா இருக்குன்னு பார்த்தா அடுத்த 10 நிமிஷத்துல ஜிம்மே களை கட்டிடுச்சு. அப்படியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்னைக்கு பேக் ஹாம்ஸ்ட்ரிங்கை பத்த போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். என்னதான் என்னோட ஜிம் ஒரு மூவ்மெண்ட் ஜிம்மாக இருந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறது மட்டும் இல்லாமல் ஒரு தியரி கிளாஸ் மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனும் பண்ணுவேன். அப்போ தான் என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அடிப்படாமையும் ஃபாஸ்ட்டாகவும் ப்ரோக்ரஸ் ஆவாங்க. அப்படியே எனக்கு ஜாலியாக கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு விக்ரம் ரொம்ப நேரம் இந்த தொட்டிலில் போட்டு தூங்க ட்ரை பண்ணேன். ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகலை. ஒரு சின்ன யான் கூட பண்ணலாமா. சரி இவன் தூங்குற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து ராணாவெல்லாம் பார்த்த உடனே விக்ரமுக்கு செமையா எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால விக்ரமோட ட்ரைனிங் நான் இங்கே ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு அவனுக்கு ஹேண்ட் ஸ்டாண்ட் வாக், அவனோட அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் பில்ட் பண்றதுக்கு. அண்ட் நம்மால பாரு ஹேண்ட் ஸ்டாண்ட் வாக் பண்ணி முடிச்சுட்டு ராணா முன்னாடி தலைகீழ தூங்கி எப்படி சீனா போடுறான்னு. இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் ஒரு குட்டி டம்பிள் ஒன்று இருந்துச்சு. சரி இதை வச்சு நம்ம விக்ரம் கூட ஏதாவது விளையாடலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவனுக்கு காமிச்சேன். அவனும் வந்து இதை வச்சு உருட்டி விளையாடுவான்னு பார்த்தா பொசுக்குன்னு அதை லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டான். அதை பார்த்து ஷாக் ஆனா சரி இவனை கொஞ்சம் கைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சைடில் பிடிக்காத இந்த சென்டரில் பிடிச்சி தூக்க ட்ரை பண்ணு அப்படின்னு பார்த்தா பர்ஃபெக்ட் ஃபார்மோட வெறித்தனமா அந்த டம்பிளை லிஃப்ட் பண்ணிட்டான். ஷாக்கும் சந்தோஷமும் சேர்ந்து இன்னைக்கு வேற லெவல் ஃபீலிங்கா இருந்துச்சு. அவன் லிஃப்ட் பண்ணது ஒரு சின்ன 1/2 கிலோ டம்பிள்லாம் கிடையாது, 2.5 kgs. என்னோட ஒரு வயசு பையன் இதை பண்ணுவான் நான் எதிரே பார்க்கல. இவன் நாளுக்கு நாள் என்ன செம்ம ப்ரௌட் ஆக்கிட்டே போறான். அப்படியே வீட்டுக்கு போய் நம்ம சாருக்கு மசாஜ் கன் வச்சு அவரோட மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு டேவை எண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ மச்சி என்னதான் விக்ரம் ரொம்ப சின்ன பையனா இருந்தாலும் அவனை இன்ஸ்பிரேஷனா எடுத்து ட்ரைனிங்கை ஒரு விளையாட்டா பண்ணு. வெறித்தனமான கெயின்ஸ் இருக்கும், உன்னாலையும் முடியும் மச்சி.